எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆனை தொடர்ந்து நம்ம ஊதி அதனுடைய விளக்கங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏதுவாக நம்ம சிந்திச்சிட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. 4வது அத்தியாயம் 102வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சூரா அன் நிசா, பெண்கள் அப்படிங்கிற பேரில் இறைவன் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கான். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு தொழுகையை கூட நீங்கள் ஒரு சண்டை போட்டுட்ருக்கீங்க. சண்டைங்கிறது இன்றைக்கி நம்ம சண்டை மட்டும் யோசிக்க தேவையில்லை. இறைவனுக்காக நீங்கள் எந்த ஒரு காரியம் நீங்கள் செஞ்சாலுமே அது என்னது, இறைவனுக்கான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தொழுக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மற்றவங்க எதிரிகள் உங்களை தாக்கிடக்கூடும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சாரார் தொழுவுங்க. அப்புறம் அவங்க ருக்கு செஞ்சு எழுந்த பிறகு இன்னொரு சாரார் ருக்கு செய்யுங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு கேடயமும் எப்படி வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். எந்த அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையாக பிரிஞ்சு செயல்படணும். இன்றைக்கி பிரிஞ்சு செயல்படுறோம், ஆனால் ஒற்றுமையாக இல்லை இன்றைக்கி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒற்றுமையாக ஒரு சாரார் கரெக்டாக 2ஆக பிரிஞ்சுட்டு ஒருத்தவங்க வேலை செய்யுங்க, ஒருத்தவங்க பாதுகாப்பாக இருங்க. திருப்பியும் பாதுகாப்பாக இருக்கிறவங்க அவங்க வேலையை செய்யும்போது வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க. இதுதான் இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்குற விதம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு இடத்துலையுமே தொழுவது, சுஜுது செய்கிறது, இது அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நிஜமாகவே இந்த சம்பவம் நடந்தது. அதை அல்லாஹ் குறிப்பிட்றான். இன்றைக்கி நம்ம சண்டைலாம் போடல, நம்ம ஒரு சுமூகமான வாழ்க்கையில் தான் இருக்கோம். அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம இறைவனுக்காக வேறு என்ன வேலைகள் செய்கிறோம்? இறைவனுக்காக வேலை செய்கிறது அப்படிங்கிறதே மற்ற மனிதர்கள், சக மனிதர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலையை சரி செய்ய நம்ம உதவி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளில் ஒரு கூட்டத்தார் முதல்ல அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம இருக்கோமா? அதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருந்தவங்க திருப்பியும் போய் அவங்களுடைய வேலையை செய்யும்போது இன்னொரு கூட்டம், அந்த முதல் இருந்த அந்த வகுப்பினர் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா? இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த பாதுகாப்பு தன்மை இருக்கா? செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்டையும் நம்ம இப்படி தான் சொல்லி கொடுக்கணும். இறைவனுக்காக, அதாவது யார் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க செய்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்தோன்னா நம்ம நாளைக்கு இறைவனுடைய அருளால் இறைவனுக்காக பிறருக்கு நல்லது செய்யும்போது நமக்கு பாதுகாப்பாக அவங்க இருப்பாங்க அப்படின்ற நியத்தை நம்மளும் வைக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் போர் இருக்குதான், வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு இன்னும் போர் வரலை. ஆனால் போர் மட்டும்தான்னா போர் கிடையாது. சாதாரண ஒரு வாழ்க்கை முறையையும் நம்ம இப்படி சிந்திச்சு பார்க்கணும். தொழுகிறது மட்டும் இல்லாமல் கூடவே நம்மளுடைய செயல், நம்மளுடைய வேலை. இப்போ ஒரு மரத்துக்கு தொழுகிறது அப்படின்னா என்னென்னா, அல்லாஹ் சொன்ன வேலையை அது செய்யுது. நிழல் கொடுக்குது, காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்குது, நமக்கான ஆக்சிஜனை கொடுக்குது. என்ன ஃப்ரூட்டு கொடுக்கணுமோ அந்த ஃப்ரூட்டு, எந்த ஃப்ளவர் கொடுக்கணுமோ அந்த ஃப்ளவரை கரெக்டாக கொடுக்குது இல்லையா? அப்போ அதுதான் அதனுடைய தொழுதல், இறைவன் சொன்ன வேலையை செஞ்சிடுறது. ஸோ இன்றைக்கும் நீங்கள் தமிழ் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்காரன் எஜமானனை தொழுவான், அரசனை அந்த மக்கள் தொழுவாங்க அப்படின்னா அரசன் சொல்படி இந்த மக்கள் கேட்பாங்க, எஜமானன் சொல்படி அந்த அந்த அடிமை கேட்பான். ஸோ அந்த மாதிரி தான் இறைவனுடைய விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு தராங்களா, செய்கிறவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு தரோமா? சிந்திச்சு பாருங்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ஒரேடியாக நீங்கள் ஆயுதங்களை கீழே வைக்காதீங்க. உங்கள் மீது திடீர்னு தாக்குதல் நடத்த நிராகரிப்போர் தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களோட வெப்பன்ஸ்,
வெப்பன்ஸுங்கிறது இதை மட்டும் குறிக்காது. இன்றைக்கி நம்மளுடைய ப்ராப்பர் எஜுகேஷன் கூட ஒரு வெப்பன் தான். இன்றைக்கி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறதும் அதனுடைய என்ன சொல்கிறது, மற்ற விஷயங்கள் மட்டும் எஜுகேஷன் கிடையாது. ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, குரான் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எது ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உயர்வாக எதை பார்ப்போம் அப்படின்னா சிபிஎஸ்சி பேட்டர்னை பார்ப்போம். சிபிஎஸ்சி பேட்டர்ன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து மனப்பாடம்லாம் கிடையாது, அங்கே வந்து புரிய வச்சு சொல்லி தருவாங்க அப்படின்னு நம்மளே நம்ம குழந்தைங்கள சிபிஎஸ்சியில் சேர்க்குறோம். ஆனால் குரானை மட்டும் மனனம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மனனம் செய்கிறது சிறந்த விஷயம். ஆனால் எப்போ அது சிறந்த விஷயம் ஆகும் அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் புரிந்து, அரபியோட அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற நிலையில் அதை நீங்கள் மனனம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து அரபி வந்து அந்தளவுக்கு தெரிகிறதில்ல. ஆனால் இறைவனோட அருளால் நிச்சயமாக நமக்கு அரபியும் இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நம்ம புரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் அந்த ஒரு நிகமத்தை நமக்கு தருவான்னு நம்மளும் நம்புவோம். ஸோ அந்த வெப்பன், ப்ராப்பரான வெப்பன்ஸ், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மக்களை நல்ல ஒரு நிலைப்பாடுக்கு கொண்டு வருமோ அது எல்லாமே நம்மளுடைய வெப்பன்ஸ் தான். நம்மளுடைய பேச்சாக இருக்கட்டும், நம்மளுடைய செயலாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, எந்த ஒரு காரியமும், நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு வச்சுருப்போம்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு மனதளவில், அது கூட ஒரு வெப்பன் தான். ஸோ எந்த ஒரு வெப்பனையுமே நீங்கள் டக்குன்னு கீழே போட்டுறாதீங்க. ஆனால் சில சமயம் சில சிரமம் ஏற்பட்டால், மழை, இன்னும் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி, ஸோ அன்றைக்கி காலகட்டத்தில் இந்த 2 ஆப்ஷனாக எல்லாம் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் உங்களால் முடியாத பட்சத்தில் அப்போ நீங்கள் அதை கைவிடுறதில்ல, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அல்லாஹ் வந்து நிச்சயமாக என்ன சொல்கிறான், உங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறான், நம்மளை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறான். நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனையை தயார் செய்து வைத்துள்ளான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இந்த ஆயத்துகளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி அல்லாஹ் தாலா என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். فَإِذَا قَضَيْتُمُ الصَّلَاةَ فَاذْكُرُوا اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِكُمْ فَإِذَا اطْمَأْنَنْتُمْ فَأَقِيمُوا الصَّلَاةَ إِنَّ الصَّلَاةَ كَانَتْ عَلَى الْمُؤْمِنِينَ كِتَابًا مَوْقُوتًا. அதாவது நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மேலும் எதிரிகள் குறித்து அச்சம் நீங்கிவிட்டால் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள். உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டு உள்ளது. இது டைரக்டாகவும் நம்ம எடுத்துக்கிடணும். தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தொழுகணும். அது உங்களுக்கு வந்து நீங்கள் தொழுது முடிச்சிட்டிங்கன்னா நிற்கும் போதும் நீங்கள் என்ன செயலில் ஈடுபட்டு இருந்தாலும் இறைவனை நினச்சி பாருங்கள். இன்னும் எதிரிகள் குறித்த அச்சம் நீங்கிருச்சு, ஏன்னா அவங்க போர் சூழலில் இருக்காங்க. ஸோ எதிரியோட அச்சம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல முறையில் தொழுகையை நிலைநாட்டுங்க. ஏன்னா இந்த நிபந்தனை குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணுங்கிற நிபந்தனையோட இறை நம்பிக்கையாளர்கள் மீது இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. டைரக்டாக பார்த்தா இது, இன்னும் அதில் ஆழமாக பாருங்கள். தொழுகைங்கிறது வெறும் இந்த இந்த நீங்கள் அல்லாவே சொல்லியிருக்கான், தொழுகை வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னை ரொம்ப என்னை புகழ்கிறதுனாலையோ அல்லது என்னை நீங்கள் மறக்கிறதுனாலையோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தேவையற்றவன் அப்படின்னு இறைவனே சொல்லிட்டான். அப்போ இந்த தொழுகையை அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட ஏன் கேட்குறான்? தொழுகை இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, தொழுகை நம்ம பர்சனல் விஷயம்.
ஒருத்தர் தொழுகிறது அவங்கவுங்களுக்கு தான் நன்மை, வேறு யாருக்கும் அது நன்மை ஆகாது. அதுவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செயல் செய்ய சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கான் இல்லையா? எப்படி ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு பூ பூக்குதோ, ஒவ்வொரு காய் காய்க்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அதுதான் அவனோட தொழுகை. அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்க, சரியாக செய்யுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு சமைச்சு தர்றது, குழந்தைங்களுக்கு நல்லா 4 வகையில் சமைச்சு தர்றது, இது மட்டும்தான் நம்மளுடைய வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லைனா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இதுதான் நம்மளோட வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்மளுடைய தொழுகை அப்படிங்கிறது இறைவன் நம்ம மூலமாக பிற மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக சில விடயங்கள் செய்வான். ஏன்னா கரெக்டாக போர் எதுக்கு அல்லாஹ் செய்ய சொல்கிறான்? நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தானே இவ்வளோ ஆயத்துகள் கொடுக்குறான். அப்போ இவ்வளவும் சொல்லிட்டு நம்மளுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறதன் நோக்கம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தொழுகையை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிடணும். ஏன் பண்ணிக்கிடணும்னா, ஆமாம் பல்லு விளக்கணும், குளிக்கணும், இதெல்லாம் பண்ணினா தான் நம்ம தூய்மை அடைவோம், நம்ம உடல் தூய்மை அடையும். அந்த மாதிரி தொழுதாதான் நம்ம உள்ளம் தூய்மை அடையும், உள்ளம் வலுப்பெறும். ஏன்னா இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதையெல்லாம் அன்னைக்கே தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இதை தாண்டி நம்மளுடைய பர்பஸ் என்ன, அதையும் தொழுகைன்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க, நான் இதில் டேலண்ட்டாக இருந்தேன், ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். எதில் டேலண்ட்டுமா அப்படின்னா, நான் நல்ல எந்தெந்த என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கற்றுருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஹெல்தி ஃபுட்டு பற்றி தெரிஞ்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது நல்லா பேசக்கூடியவங்களாக, தைரியமாக தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செஞ்சு தர்றவங்களாக இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒன்று இன்னும் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பால் மாடுலாம் வச்சு பால்லாம் கறப்பாங்க. லைக்வைஸ் எனிஹவ் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதனால பிறர் பலனடைகிறாங்களா ஹலாலான முறையில். சிலர்லாம் நல்லா ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு தருவாங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, பிறரும் சாப்பிடுவாங்க. ஹெல்தி ஸ்வீட்ஸ், ஹெல்தி ஃபுட்டு விற்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இந்த மேக்கப் நம்மளில் தான் பண்ணுறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்ரியாக போகிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், டான்சர்ஸாக போகிறோம், இன்னும் நிறைய ஒன்று அப்படி போகிறோம், இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் இருந்துடுறோம். இது ரெண்டுமே தவறு. நீங்கள் இறைவனுக்காக இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்த முடியுமா? அப்படி ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அதுவும் உங்களோட தொழுகை தான். குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றணும். ஸோ இப்படி உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள். வெறும் தொழுகை மட்டும் கிடையாது. தொழுகை ஃபஸ்ட்டு லைன், இது செஞ்சால் உங்களுக்கு நல்லது. ஆனால் இதை தாண்டி மற்றவங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு இத்தனை விவகாரங்களும் சொல்கிறான். சரியா? அப்படி நீங்கள் யோசிங்க, உங்களுடைய தனிய திறமையினால் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. அதுதான் எல்லாரும் யோசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட மாட்டோம். அல்லாவும் அதை தான் சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல நிலமையில் இருப்பீங்களேன்னு. இன்னும் குரான் அல்லாஹ் என்னென்னலாம் சொல்கிறான்னு பாருங்கள். வலா தஹினு ஃபிப்திகாஇல் கௌம் இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன்
வதர்ஜூன மினல்லாஹி மாலா யர்ஜூன் வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அந்த கூட்டத்தை துரத்தி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களை போன்று அவர்களும் தான் கஷ்டப்படுகிறார்கள். மேலும் அல்லாவிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காதவற்றை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கிறீர்கள். மேலும் அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். அதாவது இந்த ஆயத்து பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களோட எதிரி ஆட்களோட ரொம்ப போராடி நிற்கிறாங்க, தளர்வடைகிற நிலையில் இருக்காங்க. அப்போ இந்த ஆயத்துக்கள் இறங்குது. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எங்கேயும் சண்டைலாம் போடலை, ஆனால் இந்த கார்ப்பரேட்டோட நம்மளால் மோத முடியல. எதுவாக இருந்தாலும் இது தப்புன்னு தெரியுது, ஆனால் இதை தாண்டி நம்ம என்ன தான் செய்கிறது? வலு இழந்து நிற்கிறோம், நிர்பந்தத்தில் நிற்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நம்ம மனம் தளர்ந்து நிற்கும் போது அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். அவங்கள துரத்தி செல்றதில் நீங்கள் தளர்ந்துடாதீங்க. இப்போ நம்ம இதுலேயே நிறைய சாக்லேட்ஸ் விற்கிறாங்க. குழந்தைங்க சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப அவங்களுக்கு நிறைய டேமேஜஸ் நடக்குது. இன்னும் அதனால் சாதாரண பொட்டி கடைக்காரவங்களுக்கு என்ன சொல்கிறது, லாஸ் தான். பொட்டி கடைக்காரவங்களுக்கு இல்லை, குடிசை தொழிலாளர்களுக்கு, அந்த முறுக்கு விற்கிறவங்க, வீடுகளில் தயார் பண்ணுறது, இதுக்கு வெளியில் தயார் பண்ணுறதை விட வீடுகளில் தயார் பண்ணுறது கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம அதைத்தான் வாங்குகிற அளவுக்கு நம்மளை விளம்பரங்கள் மூலமாகவும் சில பயங்கள் மூலமாகவும் நம்மளை இது பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் போட்டி போட்டு இன்றைக்கி எதை துரத்திக்கிட்டு இருக்கோம்? இந்த வியாபார உலகத்தில் தான் முக்கியமாக நம்ம கண்ணு முன்னாடி குடிசை தொழில்கள்லாம் அழிஞ்சிச்சு பார்த்தோம்ல. நம்ம கண்ணு முன்னாடி அந்த விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப நொடிஞ்சு போகிறாங்க. கண்ணு முன்னாடி இயற்கையான விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய்கிட்டே வருது. அப்போது இந்த கூட்டம், அதை அழிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் துரத்தி போங்க. அவங்க உங்களை விரட்டுறாங்களா, நீங்கள் அவங்கள விரட்டுங்க. அப்போ ஓரளவுக்கு நீங்கள் அந்த இதில் அந்த களத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க, ஒதுங்காதீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். தளர்ந்துடாதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. மேலும் அல்லாஹ்கிட்ட இருந்து அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலை, ஆனால் அதை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்குறீங்க. எதை? இறைவனுடைய பொருத்தத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே அல்லாஹ் எனக்கு இந்த வேலை அல்லாஹ்க்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் சிறந்த வேலை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், என்ன பண்ணுறது, எனக்கு காசு வேணும், அதுக்காக இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ற நிலைப்பாடில் தான் இன்றைக்கி பலர் இருக்கோம். நான் என் வாழ்க்கையை நான் ஓட்டணும், வருமானம் வேணும், அதுக்காக இந்த வேலையை நான் பிடிச்சும் பிடிக்காமையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் உண்மையான மூமின் முஸ்லீம் என்ன பண்ணுவான், அவன் என்ன வேலை பார்த்தாலும், அவனுடைய வருமானத்துக்காக என்ன வேலை பார்த்தாலும் சரி, எதுவாக, வெறும் தொழுகை ஓதுதல் மட்டும் இல்லைம்மா, என்ன வேலை இன்னைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை இறைவனுக்கு பிடிக்கும், இதனால மற்றவங்க நன்மை அடைவாங்க, மற்றவங்க நன்மை அடைஞ்சால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க, தளர்ந்துடாதீங்க அப்படிங்கிறான் இறைவன். ஸோ இதை பார்க்கும்போது இந்த குடிசை தொழிலாளர்களுக்கு இறைவன் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. மாஷா அல்லாஹ். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஆயத்துகள் கேட்குறீங்கன்னா, ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் ஒரு குடிசை தொழிலாளர்கள் ஏதாவது அந்த நம்ம சின்ன இதில் முறுக்கு பாக்கெட் இதெல்லாம் பார்க்க முடியும். சின்ன இதில் ஒரு சாதாரண இதாக இருக்கும், ஒரு சாதாரண பிஸ்கெட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பிஸ்கெட்டு வாங்குறதுக்கு மில்க் பிக்கீஸு மேரி அப்படின்னு வாங்குறதுக்கு இது வாங்கிக்கிடலாமே. நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம்.
நம்ம என்ன பண்ணுவோம், சதக்கான்னு சொல்லிட்டு அதாவது சம்வாட் எதை வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இவங்க மேரி பிஸ்கட்டும் குட் டே பிஸ்கட்டும் வாங்கிட்டு போய் கொடுப்போம். யாருக்கு நம்ம நன்மையை செய்கிறோம்? அதுவே ஒரு சாதாரண ஒரு சின்ன குருவி ரொட்டி, அது என்ன வந்துட போகுது, அது ஒரு கொஞ்சம் விற்றா என்ன, அந்த குருவி ரொட்டிக்கு பக்கத்தில் யாராவது செய்வாங்க, அந்த இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமா? அது நம்ம வாங்கி கொடுக்குறோமா? சின்ன சின்ன விஷயம். குழந்தைங்க இப்போ சமோசா ஏதோ விற்றுட்டு வரோம், அதை நம்ம வாங்கி தர மாட்டோம். ஆனால் இதில் லேஸோ குர்குரேயோ நம்ம வாங்கி தருவோம். ஏன்னா சமோசா ஹைஜீனிக்காக இல்லைன்னு நினப்போம். ஆனால் அதை விட பயங்கரமானது இந்த லேஸ் இதெல்லாம். அதுக்கு நான் சமோசா வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லலை. அது ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது நீங்கள் வாங்கும்போது ஒரு சின்ன தொழிலாளிக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, அது அல்லாஹ் விரும்புவான். இதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ நானும் என்ன பண்ணலாம், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை இறைவனுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களுடைய அறிவாக இருக்கட்டும், உங்களுடைய திறமையாக இருக்கட்டும், நல்ல முறையில் யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் ஹராமான வழிக்கு திருப்பாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் போதுமானவன். ஸோ அல்லாஹுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இதை நீங்கள் செய்கிறீங்க. அல்லாஹ் இதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான், நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆயத்து பாருங்கள், மாஷா அல்லாஹ். இந்த ஆயத்துகள்லாம் நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் மனதால் இந்த குரானை ஏற்றிருப்பாங்க, எவ்வளோ பேர் ஏற்றிருப்பாங்க. சாதாரண ஒரு சின்ன அடி வாங்குகிற ஒரு ஆளுக்கு இந்த குரானில் இந்த இடத்துல மருந்து இருக்குது அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, விவசாயிகள்லாம் அழுகுறாங்க, நாங்கள் நல்லதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் இது பண்ணி தானே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க நல்லதாக பண்ணாங்க, ஒரு சிலரை தவிர. என்ன பண்ணாங்க, மண்ணுக்கு அந்த யூரியா அது இது போட்டு, அந்த மண்ணுக்கு யூரியா போட்டால் எவ்வளோ நஞ்சுத்தன்மைங்கிறது சிலருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் யூரியா போட்டது. யூரியா வைக்கிறது யார்? நம்ம தான். நம்ம ஒழுங்காக அவங்கள பார்க்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் உள்ளவங்க எல்லாம் உங்களுக்காக தான் குரானில் இந்த வசனங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம காமிச்சிருந்தோன்னா, நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லவே தேவையில்லை, அவங்க குரானை ஏற்றிருந்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சட்ட புத்தகத்தை வச்சு இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, இதில் இருக்குது, எங்களுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி அவங்க குரானை வச்சு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி குரான் நமக்கு ஒரு ஒரு அழகு மாதிரியே காண்பிக்கப்படுது. இறைவன் பாதுகாப்பானாக. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இந்த விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். முதல்ல சிந்திங்க, அப்புறம் செயல்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடியலன்னாலும் நம்ம குழந்தைங்கள அதை செய்ய வச்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டு போடுங்க, குழந்தைங்களுக்கு இந்த அறிவுகளெல்லாம் கொடுத்து வளங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லா வலா தகுல் லில் ஹாயினீன ஹசீமா. நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்து தந்த நேரிய வழியின்படி மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இத்திருமறையை சத்தியத்துடன் நாம் இறக்கி வைத்தோம். நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராய் இருக்க வேண்டாம். பாருங்கள், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த வேதம் உனக்கு நான் எதுக்கு தந்திருக்கேன்? இது நபிக்கு மட்டும் இல்லை, நபியேங்கிறது ப்ராக்கெட்டில் இருக்குது. இன்னான்சல்னா இலைக்கல் கிதாப், அல்லாஹ் நம்மக்கிட்ட சொல்கிறான், இந்த வேதம் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா மக்களுக்குள்ள நீதமான முறையில் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்.
அதுக்காகத்தான் இந்த திருமறை இருக்குது. டைரக்ட் வசனம், 4வது அத்தியாயம் 105வது வசனம். ஆனால் நம்ம எதுக்காவது குரான் மேலே சத்தியம் பண்ணுவோம். சுபஹானல்லாஹ், குரான் மேலே சத்தியம் பண்ணுவோம். ஆனால் குரானுக்குள்ளே உள்ள விஷயத்தை யாருக்கும் காமிச்சு அவங்களுக்கு நீதி கிடைக்க வைக்க மாட்டோம். பாருங்கள், குரான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரான் உங்களுக்கு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நீதமான முறையில் தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காகத்தான். அப்போ இந்த திருமறையை உம்மீது நபிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. நம்பிக்கை துரோகம் செய்பவங்களுக்கு வாதாடுபவராய் இருந்துராதீங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அப்போ யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் நீங்கள் இந்த உலகத்தில் நீதமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கான், இந்த வேதத்தை கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேதத்தை அப்படியே மறந்துட்டு இதை அப்படியே மறைச்சி வச்சுட்டு வேறு யாரோ சொல்லி கொடுத்த விஷயங்களை, வேறு யாரோ ஓப்பன் பண்ண புத்தகங்களை வச்சுக்கிட்டு இதை நம்ம காமிச்சு நம்ம சட்டம் பேசுகிறோம். அப்போ யாரெல்லாம் குரானை மறைச்சு மற்ற சட்டங்களை பேசுகிறோமோ அவங்கெல்லாம் துரோகம்தான் செய்கிறோம். துரோகத்துக்கு அதுதான மீனிங். நம்ம என்ன சத்தியம் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். நம்ம முஸ்லீம் அப்படின்னா ஷஹாதத் சொல்லியிருக்கோம், யா அல்லாஹ் உன்னை நான் நம்புகிறேன், நபியை நான் நம்புகிறேன், உங்களுக்கு நான் கட்டுப்படுறேன், அப்படி சொல்லி தானே வந்திருக்கோம். அப்போ நம்பிக்கை கொடுத்துருக்கோம்ல. ஆனால் நபி பேச்சையும் நாங்கள் கேட்கல, குரானையும் நாங்கள் பார்க்கல, இது வரைக்கும் உலகம் எப்படி போகுதோ அதுபடி நாங்களும் போகிறோம் அப்படின்னா யார் இங்கே நம்பிக்கை துரோகம்? நம்ம தான். இன்னும் ஒரு படி மேலே போய் வேறு யாரை யோசிக்கிறது அப்படின்னா, இந்த கார்ப்பரேட்டு நம்ம தெரியாமல் பண்ணுறோம், தெரிஞ்சே சிலர் பண்ணுறாங்க இல்லையா. நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோன்னு ஒரு கேட்டகரி இருக்குது இல்லையா. மற்றவங்கெல்லாம் சாதாரண மக்களும் நம்மளும் ஒரு கேட்டகரி, நம்ம ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறோம் பார்த்திங்களா, அவங்க இன்னொரு கேட்டகரி. அப்போ அவங்களும் துரோகம் செய்கிறவங்க தான். அவங்க மெயின், நம்ம தெரியாமல் செய்கிறோம், அவங்க தெரிஞ்சே செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ப்பரேட், அந்த மாதிரியான பெரிய பெரிய முதலாளித்துவம், பொலிட்டிக்கல் விஷயம், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த குரானை வச்சு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. ஆனால் சுபஹானல்லாஹ், நம்மளில் நிறைய பேர் நிறைய கம்பெனிக்கு ஃபத்வாக்கள் கொடுப்போம். சுபஹானல்லாஹ், ரைட், நமக்கு அது தேவையில்லை, நம்மளை நாம் பார்த்துக்குறோம். அல்லாஹ் சொல்லிட்டான், குரானை நீங்கள் நீதமாக மக்களுக்கடியே நீதமாக தீர்ப்பு வழங்கத்தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த குரானில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஸ்தக்ஃபிரில்லா இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. மேலும் அல்லாவிடம் மன்னிப்பு கோருவீராக, திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். அப்போ நமக்கு மாதிரியே இருக்குல்ல, அல்லாஹ் நாங்கள் ஒரு வேளை துரோகம் செய்கிற கூட்டத்தில் இருக்கோமோ அப்படின்னு யோசிக்கும் போதே அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கான், கருணை புரியக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறான் பாருங்கள். இந்த உலகத்தில் நான் நீதியாக நடந்துக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதானே இருக்குது, வேறு எதுக்கு அல்லாஹ் எங்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறான்னு பாருங்கள். தொழுகிறதுக்கு ஓதுறதுக்கு கூட இல்லை. எதுக்கு சொல்கிறான்? நீதமான தீர்ப்பு நீங்கள் வழங்குங்க. அப்படி உங்களுக்கு வழங்க முடியாமல் துரோகம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேளுங்க. நான் கண்டிப்பாக மன்னிப்பேன், நான் கண்டிப்பாக உங்களை உங்களுக்கு நான் என்னுடைய லவ் கிடைக்கும், ரஹீமாக இருப்பேன் அப்படிங்கிறான். சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளோ பெரிய ஆயத்துகள் இதெல்லாம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா துஜாதில் அனில்லதீன யக்தானூன அன்ஃபுஸஹம் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன்கான ஹவ்வானன் அசீமா. தமக்கு தாமே வஞ்சகம் செய்து கொள்கின்றவர்களுக்காக நீர் வாதாடியாதீர்.
திண்ணமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவனையும் அல்லாஹ் நேசிப்பது இல்லை. பாருங்க, தமக்குத்தாமே வஞ்சகம் செய்து கொள்கிறவர்களுக்காக நீர் வாதாடாதீர். அது என்ன தமக்குத்தாமே வஞ்சகம்? ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஈஸியான முறைப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான் கஷ்டமானது தான் பண்ணுவேன் அப்படின்னு இன்றைக்கி எத்தனை பேர் நீட்டுக்கு தான் நான் போவேன், டாக்டரு தான் நான் ஆவேன் அப்படின்னு உசுரை மாச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட் விஷயங்கள் அவ்வளோ இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் நினைக்கிறது தான் அப்படின்ட்டு அதில் தங்களை மாற்றிக்கிறாங்க. அடுத்து இந்த விஷயம், இந்த சட்டம் எங்களுக்கு இவ்வளோ இது வேணும், நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு 60,000 ரூபா தான் சம்பளம் வருது, பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேணும். நமக்கே தெரியும், லாஜிக்கே இல்லாமல் இவங்க இப்படி பேசுகிறாங்களே. ஆனால் அது இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாகரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியான வாதம் தான். என்னென்னா பர்பஸ் இருக்குது, நம்மளோட பர்பஸ்க்காக நீங்கள் வாதாடுறீங்கன்னா கரெக்ட். ஆனால் தமக்குத்தாமே வஞ்சகம், இறைவன் சொன்னது இல்லாமல் மாற்று இதாக இருக்கக்கூடியதில் நீங்கள் வஞ்சகம் செய்கிற இடத்துல நீங்கள் வாதாடாதீங்க. இந்த குரானை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்காக எதுவும் பறிஞ்சு பேசாதீங்க. அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்பவனுக்கும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவன். பாருங்கள், அதாவது சிலர் அவங்க உழைக்கலாம் மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, வட்டி காசு வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அங்கே அப்படியே கொடுத்து மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சதக்கா கொடுப்பீங்க. ஆனால் யாரும் அவங்களுக்கு உதவவே யாரும் இருக்காது, அவங்க உழைக்கலாம் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் இவங்க பார்க்க இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம பண்ணுவோம். கொடுத்த காசையும் அவங்க இந்த மாதம் செலவழிச்சிட்டு அடுத்த மாதமும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாவம் புரிவதை அல்லாஹ் கரெக்டாக சொல்லிட்டான், நான் அவங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்ட்டான்னா, அப்போ கொடுக்குறத நான் அடுத்து நான் எப்படி கொண்டு போகிறது? தப்பு பண்ணுற, அதாவது என்ன சொல்கிறது, மிஸ்டேக்காக கொடுத்த வியாபாரத்தில் நொடிஞ்சு போயிட்டுச்சு, வியாபாரம் ஒழுங்காக பார்க்க தெரில, இப்படி அவனுக்கே தெரியாமல் தப்பு செஞ்சாலும் கூட மன்னிக்கலாம். பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் சோம்பேறியாக சிலர் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே வீட்டிலே தான் இருப்பேன், வீட்டிலேருந்து எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ போயிட்டு நம்ம இந்த வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம போய் கொடுப்போம். இதுவும் அவர் செய்கிற பாவம்தான், வேணுக்குன்னே செய்கிற பாவம்தான். நான் இல்லை, நான் வேலைக்கெல்லாம் போகல, நான் வேறு எங்கேயாவது போயிட்டு பள்ளிவாசல்லையே இருந்துக்கிட்டு வரேன். சரி, பள்ளிவாசல்லேருந்து என்ன பண்ணுவீங்க? இல்லை, நான் சும்மா அங்கே ஓதிக்கிட்டு இருப்பேன். இது அப்போ உங்களை நம்பி இருக்கிற மற்ற குழந்தைங்க, உங்கள் மனைவிக்கு யார் பாப்பா? அல்லாஹ் எப்போ கூப்பிட்றான்? ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கங்கிறான். மற்ற நேரங்களில் சும்மா நான் ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, முன்ன காலத்துலலாம் என்ன சொல்கிற, இதுவுமே பள்ளிவாசல்ல இருந்து புக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க, புக்ஸ் எழுதுனாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது சுப்ஹானல்லாஹ், அருமையான விஷயம். ஆனால் வெறும் நான் தொழுகிறேன் ஓதுறேங்கிறதுக்காக மட்டும் நான் என் குடும்பத்தை விட்டுட்டு மற்றவங்களை விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ அவங்களுக்காக நாம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு பணம் சம்பாதிக்கின்றதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், பணம் ஈஸியாக நம்மக்கிட்ட சதக்கா கேட்டுடுறாங்க. ஆனால் சதக்கா கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருக்கா அப்படின்னா, நம்ம வருமானத்துக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு சூழலில் தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நீங்கள் உதவி செய்ய வேணாம் அப்படின்னா, தமக்கு தாமே வஞ்சகம் செய்கிறாங்களே அவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களே அவங்களையும் கண்டுக்காதீங்க, பாவம் புரிவதையே வழக்கமாக வச்சுருக்காங்களே அவங்களையும் கண்டுக்காதீங்க, இவங்களெல்லாம் அல்லாவே நேசிக்க மாட்டான் அப்படின்னு
அல்லாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாருன்னு கை காமிச்சு விட்டுட்டான். ஸோ சதக்கா பண்ணணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு யோசிங்க. ரைட். அடுத்த ஆயத்து பாருங்கள். يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا. அவர்கள் தம் இழி செயல்களை மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொள்ளலாம், ஆனால் அல்லாவிடம் மறைக்க முடியாது. அவனோ அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சதி ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது கூட அவர்களுடன் இருக்கிறான். மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கிறான். ஸோ இது சாதாரண மனிதர்களையும் நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு காலகட்டத்தில் நபிக்கு ஏற்பட்ட விஷயமாகவும் பாருங்கள், கூடவே ஓப்பனாக ரொம்ப ஓப்பன் மைண்டடாக பார்க்கும்போது இல்லை இந்த கார்ப்பரேட்டையும் பாருங்கள். இப்படி 3 பேரையுமே நீங்கள் யோசிக்கணும். யோசிக்கும் போது இந்த மாதிரி இழி செயல்களை, இந்த மாதிரி தப்பான செயல்களை, தவறான செயல்களை மனுஷங்களுக்கு தெரியாமல் மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய இது நீங்கள் நீட்டு இதை பார்க்குறீங்க, ஒரு பிஹெச்டி ஒரு பிஎஸ்சி 12 முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்து பிஎஸ்சி பண்ணணும். பிஎஸ்சி பண்ணாலும் வேல்யூ இல்லை. எம்எஸ்சி மாஸ்டர் பண்ணணும், அதுக்கும் வேல்யூ இல்லை. அப்புறம் எம்ஃபில் பண்ணணும், அதுக்கும் வேல்யூ இல்லை. பிஹெச்டி பண்ணணும், அது பண்ணி முடிக்கிறதே பெரிய விஷயம். முடித்தாலும் 8ஆம் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புக்கான இதில் தான் பிஹெச்டி ஸ்காலரே போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்புறம் எதுக்கு நான் பிஹெச்டி படித்தேன்? அப்போது இதெல்லாம் படிக்கிறவங்க ஒரு பிரச்சனைனா, அந்த படிப்பை உருவாக்குறவங்க ஒரு பிரச்சனை தானே. படிக்கிறவங்க தெரிஞ்சே செய்கிறோம், படிப்பை உருவாக்குனவங்க. ஆனால் இதெல்லாம் நான் சரி தப்புன்னெலாம் நான் சொல்லவே வரலை. நம்ம படிக்கிற எஜுகேஷன் அதெல்லாம் சரி தப்பு எதுவுமே நான் சொல்ல வரல. நம்ம பண்ணுறது அதனால பிறருக்கு உபயோகம் இருக்குது அப்படின்னா அது சரி. நம்ம பண்ணுறது அதனால் நமக்கே கூட உபயோகம் இல்லை அப்படின்னா அது தப்பு தான். அது நமக்கு நாமளே என்ன சொல்கிறது, இந்த இடத்துல பாருங்கள், அல்லாஹ் சொல்லியிருப்பான் பாருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவனையும் இன்னும் தமக்கு தாமே வஞ்சகம் செய்து கொள்கிறவனையும் நீங்கள் அவங்களுக்காக வாதாடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே இதிலலாம் வரும். என்னென்னா ஒரே விஷயம், எந்த ஒரு எஜுகேஷன், எந்த ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கும் நன்மையாக பிறருக்கும் நன்மையாக இருக்கோ அது பாஸ். எந்த ஒரு லைஃப் ஸ்டைல், எந்த ஒரு எஜுகேஷன், எந்த ஒரு பிஸ்னஸ் நமக்கும் என்ன சொல்கிறது நல்லது இல்லை, பிறருக்கும் நல்லது இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரியும். மற்றவங்க சொன்னோன்னு இல்லை, உங்கள் மனசுக்கு தெரியுது அப்படின்னா அது தப்பு. ஸோ இந்த மாதிரி ஆட்களை இறைவன் நேசிக்கிறதில்ல. அதே மாதிரி இந்த மாதிரி இழிவான செயல்கள் செய்கிறவங்க நம்ம மனுஷங்களுக்கு தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தஜ்ஜாலாக இருக்கட்டும், ஷைத்தானாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், இலுமினாட்டிஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தவறான செயல்களை அல்லாஹ்க்கு தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம், அதாவது மனுஷங்கள் தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம், மறைமுகமாக நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அல்லாஹ்கிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது. இன்னும் இவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஒளிஞ்சு மீட்டிங் போடுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒளிஞ்சு நைட் டைமில் மீட்டிங் நடக்கும். இந்த இலுமினாட்டிஸோட மீட்டிங்லாம் நைட் டைமில் ஒரு ஐலாண்டில் நடக்கும். அது பெரிய ரிச்சுவல்ஸ், அது ஒரு பெரிய சாப்டர்னு வைங்களேன். ஸோ அது மாதிரி இன்னும் அரசியல்வாதிகள் ஒரு டைப் ஆஃப் மீட்டிங் நடத்துவாங்க. இன்னும் வீட்டுக்குள்ளே மருமகளுக்கு எதிராக மாமியாரும் நாத்தனாரும் போடுறது, இல்லை மாமியாருக்கு எதிராக 2 மருமகளுங்க போடுறது, இல்லை நாத்தனாருக்கு எதிராக போடுறது, இப்படி எதுவாக இருக்கட்டும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சதித்திட்டங்களையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குறான்.
எல்லாத்தையுமே சூழ்ந்து அறியக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஹா அன்தும் ஹாஉலாஇ ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபமன் யுஜாதிலுல்லாஹ அன்ஹும் யௌமல் கியாமத்தி அம்மன் யகூனு அலைஹிம் வக்கீலா. சரி, இக்குற்றவாளிகளின் சார்பில் உலக வாழ்க்கையின் போது நீங்கள் வாதாடிவிட்டீர்கள். ஆனால் மறுமை நாளில் அல்லாவிடம் அவர்களுக்காக வாதாடுபவர் யார் அல்லது அவர்களுக்காக பொறுப்பேற்பவர் யார்? ஸோ சிலரெல்லாம் அல்லாஹ் குற்றவாளின்னு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோமோ இங்கே பேசிட்டோம், ஒவ்வொன்றத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம். கல்வி எங்களுக்கு தானே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதுக்கு தானே, நாங்கள் படித்து நல்ல பெரிய ஆளாக வருங்க, மதிப்பாங்க எல்லோரும். நீட்டு டாக்டரானால் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல மதிப்பு கிடைக்கும். இன்னும் பிஹெச்டி பண்ணால் நல்ல ஒரு இது கிடைக்கும், அது கிடைக்கும். நான் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு இங்கே நம்ம ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி வாதங்கள் வச்சு நம்ம அவங்கள காப்பாற்றி விட்டுறலாம். ஆனால் மறுமையில் யார் காப்பாற்றுவா? நம்ம மறுமையில் அவங்களுக்காக யார் பொறுப்பேற்பா? இது நம்ம குடும்பங்கள்லேருந்து நீங்கள் யோசிங்க, உங்கள் வீடுகள்லேருந்து யோசிங்க, ஊர்கள்லேருந்து யோசிங்க, இன்னும் வெளியில் கார்ப்பரேட் லெவல்லையும் யோசிங்க, வேர்ல்டு லெவல்லையும் யோசிங்க. எல்லாரையும் சேர்த்து தான், எல்லாரையும் யோசிக்கிற அளவுக்கு நம்ம மனமும் நம்மளுடைய எண்ணங்களும் ப்ராட் ஆகணும், விரிவு அடையணும். அப்போ தான் நம்ம இவ்வளோத்தையும் யோசிக்க முடியும். இவ்வளோத்தையும் எப்போ யோசிக்க முடியும் அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக நம்ம மைண்டை மட்டும் ஓப்பனாக வச்சா அதுவே நம்ம மனசே அதை ப்ராப்பராக புரிய வச்சிடும். சரியா? நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. மேலும் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டு பின்னர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார். ஸோ திருப்பியும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்க, ஏக்கச்சக்கம் பண்ணிட்டீங்க, பண்ணினாலும் திருப்பி தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டும் பின்னாடி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாவ மன்னிப்பு வழங்குபவனாகவும், இன்னும் ரஹீம்னா லவ், அல்லாஹ்வுடைய லவ்வும் நமக்கு கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஆறுதல் வார்த்தையும் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவ்வளோ ஒரு அருமையான விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இதை மனதில் ஏற்று அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக.